குழந்தைகள் வளர்க்கின்ற அந்த பாத்திரத்தில் பெற்றார்களுடைய பங்களிப்பு ஒரு இஸ்லாமிய பார்வையில் சூரா லுக்மானுடைய அந்த விளக்கத்தோடு இந்த தலைப்பை உங்களோடு இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய மனிதர்களாக எங்களுக்கு அவனால் செய்து தரப்பட்ட பல்வேறு ஏற்பாடுகளிலே தந்தை, தாய், பிள்ளைகள் என்ற ஒரு மேலான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தாலா அவனாகவே எங்களுக்கு நாடி அந்த அருளான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். பெற்றார்கள் என்று தமிழில் சொல்கின்ற பொழுது ஒருவரிடம் இருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் பெற்றார்கள். எல்லாரும் பெற்றார்களாக உலகத்தில் இருக்க மாட்டார்கள். பெற்றார்களாக இருப்பவர்கள் முக்கியமான ஒருவரிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டவர்களைத்தான் நாங்கள் பெற்றோர்கள், பெற்றார்கள் என்று சொல்றோம். அல்லாஹு தாலாவிடமிருந்து இந்த சமுதாயம் வளருவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்த ஒரு அழகான ஒரு சமூக நிறுவனம் தான் வாப்பா, உம்மா, பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப அழகு. இந்த குடும்ப அழகை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய தாய் என்ற தந்தை என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கிடைக்க பெற்ற குழந்தைகள் விடயத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் எங்களுக்கு எப்படியான ஒரு குழந்தை வளர்ப்பை சொல்லித் தருகிறது என்ற விடயத்தை பல தலைப்புகளிலே பல வடிவங்களிலே நாங்கள் நேரடியாக சோசியல் மீடியாக்களிலே பல்வேறு உலமாக்களுடைய கருத்துக்களை தெரிந்தவர்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறோம். இந்த தலைப்பு எதுவுமே உங்களுக்கு ஒரு புதிய தலைப்பாகவும் இருக்காது. ஆனாலும் பல விளக்கங்களை பெற்றுக்கொண்ட வாப்பான் ஸ்தானத்தில் இருக்கின்ற நான் அந்த தரத்தை தந்த அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறேனா, வளர்த்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி எங்களோட சமூகத்துல நடக்கிற சில அசம்பாவிதங்கள், மோசமான நிகழ்வுகளின் ஊடாக எல்லாரோட உள்ளங்களிலையும் அப்படி ஒரு கேள்வி எழும்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே வாப்பாவும் உம்மாவும் குழந்தைகள் என்ற அந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். முதலாவது அதனை தந்த அல்லாஹு தாலா அந்த உம்மா வாப்பாக்கு பிள்ளைகளை பத்தி என்ன சொல்றான் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது. குர்ஆன்ல அல்லாஹு தாலா முதலாவது ஒரு செய்தி சொல்றான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் ஜீனத்தாக காணப்படுகிறது. ஜீனத் என்பது கண் குளிர்ச்சி, அலங்காரம், அழகு, வசீகரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப குழந்தை என்ற அந்த பாக்கியத்துக்குரிய தந்தைகளாக இருக்கின்ற பெற்றார்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற விடயத்திலே இந்த குர்ஆன் சொல்ற முதலாவது விடயம், மனிதர்களுக்கு கண் குளிர்ச்சி, அலங்காரத்தை தரக்கூடியது செல்வமும் பிள்ளை குட்டிகள். இந்த இரண்டும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அலங்கார பொருட்கள், அழகு பொருட்கள், கண் குளிர்ச்சிகள் என்று அல்லாஹ் சொல்றார். அதே ஜீனத் என்று அல்லாஹு தாலா பேசி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வஅலமு, நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்றார். நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னால் அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. மேல அலங்காரம், மன நிம்மதி, கண் குளிர்ச்சி,
அழகு என்று சொன்ன அல்லாஹு தாலா அடுத்த இன்னொரு வசனத்துல இந்த ரெண்டையும் எப்படி சொல்றான்னால், இதே அலங்காரம் இதே கண்குளிர்ச்சியை நீங்க விளங்கி கொள்ளணும். அன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இது உங்களுக்கு சோதனையும் ஆகும். செல்வம், குழந்தைகள் என்பது ஃபித்தன், அதாவது ஃபித்னா என்ற சொல்லை குர்ஆனிலே அல்லாஹு தாலா முஸ்லிம்கள் முஃமின்களை பற்றி பேசுகின்ற பொழுது பாவித்திருக்கின்ற ஒரு சொல். பொதுவாக மனிதர்களுக்குரிய சோதனைகள் வார நேரம் பலா என்ற சொல்லை அல்லாஹ் பாவித்திருப்பான். மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு பலா என்ற சொல்லும் பாவிக்கப்பட்டிருக்கிறது, ஃபித்னா என்ற சொல்லும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மூமீனாக இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால ஒரு முஸ்லிமாக பேசுகின்ற நான், ஒரு தந்தை, அது எனது ரப்பு எனக்கு தந்த ஒரு பதவி, அந்த பதவியை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்ற செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாகும் அல்லாஹ் சொல்கிறான். இப்ப ரெண்டு வசனத்திர செய்தியை வச்சு உட்கார்ந்திக்கிற நீங்க எல்லாரும் உள்ளத்தால கேள்வி கேட்டுக்கொள்வோம். எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பிள்ளை எனக்கு ஜீனத்தானதா அல்லது ஃபித்னாவா? உங்களோட உள்ளம் பதில் சொல்லும். நீங்க யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, எங்களோட ஒவ்வொருத்தருட உள்ளமும் பதில் சொல்லும். என்ன குளிக்கிறது? அல்லாட ரூஹ், அல்லாட ரூஹ். அது ஒரு நாளும் ஒரு மனிதன் வாழ்க்கையில பொய் சொல்ல வராது. ரூஹ், ஆத்மான்னு சொல்றோம், மனசாட்சின்னு நாங்க சொல்லுவோம். நான் தந்தையாக, எனது மனைவி தாயாக என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், குழந்தைகள் என்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாங்க ஜீனத்தாக எங்களோட பிள்ளையை பார்க்கிறோமா, ஃபித்னாவாக பார்க்கிறோம்? அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த ஜீனத் என்ற அந்த அலங்காரம், அழகு, கண்குளிர்ச்சியாக நான் எனது பிள்ளைகள் விடயத்தில் நான் அந்த கண்குளிர்ச்சியை காண வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போதனை ஹதீஸ்களிலும் ஒரு வாப்பா உம்மா எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் ஒரு அழகான ஒரு கவுன்சிலிங் சொல்லி தரப்பட்டு, இதை நோக்கி ஒரு வாப்பா வராம இந்த விடயங்களை தேடி அறிந்து கொண்டு கால்மடித்து படிச்சு கொடுத்துக்கு வராம, உலகத்துல எந்த அறிவை என்ற பிள்ளை கொடுத்தாலும் என்ன ஃபித்னாவாத்தான் இருக்கும், ஜீனத்தை இருக்க மாட்டாது. அப்ப அல்லாஹு தாலா தந்த அந்த பாக்கியமான அருள் நிறைந்த குழந்தைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜீனத் என்று சொல்கின்ற அந்த பண்பை தொடர்ந்து வாப்பாவும் உம்மாவும் மெயின்டெனன்ஸ் பண்ணணுமாக இருந்தால், குர்ஆன் கிட்டத்தட்ட 6-7 வழிகாட்டல்களை சூரா லுக்மான்ல இருந்து எங்களுக்கு கற்றுத்தரும். சூரத்து லுக்மான் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம். ஒரு அழகான, ஒரு கண்குளிர்ச்சியான, ஒரு ராகத்தான ஒரு புள்ளைய, குழந்தைகளை, குடும்பத்தை ஒரு ஆள் உருவாக்கணுமாக இருந்தால் அல்லாஹு தாலா ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். லுக்மான் என்ற அந்த மனிதர் நபி அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்னு நாங்க சொல்ற அந்த ஞானி ஒரு நபி அல்ல. அவரை, நபி அல்லாத ஒரு மனிதரை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் அந்த மனிதருடைய பேரில் ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறான் என்றால் ஒரு வாப்பா யோசிக்க வேணாமா, இது என்னத்துக்குன்னு சொல்லி? நாங்கள் லுக்மான் ஓதினாக்கள் தான், சூரத்து லுக்மான்ல இருந்து செய்திகளையும் கேட்டாள்கள் தான். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கிற குழந்தைய, பிள்ளைகளை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேனா? சும்மா கேட்கிறேன், இடத்துல பிள்ளைகள் உள்ளாக்கள் எத்தனை பேர் உங்களோட மகனை கூட்டிட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க? கை தூக்குவானம். உங்களோட மகன்மார் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறான்? ஒரு மனிதர் தன்னுடைய ஈமான வலுப்படுத்திக் கொள்ளணுமாக இருந்தால், நவீன தஜ்ஜாலியம்
இந்த தெஜ்ஜால் நிறைந்த ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெஜ்ஜால் பிறந்தாச்சு, அது உலகம் அழியிற நேரம் தான் அவர் வருவாரு. இப்ப தெஜ்ஜாலிசமான நிறைய விடயங்கள், குழப்பங்கள் பூமியில நடந்து கொண்டிருக்குது. இந்த தெஜ்ஜாலிசத்துக்கு எல்லாரும் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறான். வாப்பா, பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறான். அப்ப இந்த நிலையிலிருந்து என்ன, எந்த பிள்ளைகளை, எந்த குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொள்ளணுமாக இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அவர் மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கம் சார்ந்த நூல்களை அவர் வாசிக்கணும். இந்த 2 நூடாகவும் தான் ஒரு வாப்பாடுற ஸ்தானத்தில் இருந்து சொர்க்கம் செல்ல முடியும். உம்மா என்ற அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வினூடாக, அல்லாஹ்வுடைய அருளினூடாக சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹு தஆலா சூரா லுக்மானில் ஒரு வாப்பாவும் உம்மாவும் ஒரு பிள்ளையை பெற்றால் எப்படி வளர்க்கணும் என்ற ஒரு உயர்ந்த வழிகாட்டலை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு ஒரு மாடல் வாப்பா ஒன்று அல்லாஹ் அங்க எடுக்கிறார். அவர்தான் லுக்மானுல் ஹக்கீம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இவர் ஒரு நல்ல வாப்பான்றதுக்காகத்தான், ஒரு வாப்பா ஒன்று எப்படி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயத்துல இவர பேர்ல அந்த அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறார். அப்ப இது எவ்வளவு பெருமதியான ஒரு பாரமான ஒரு உம்மா வாப்பா படித்து தெரிந்து தண்ட குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு அத்தியாயம். சும்மா கேட்கிறேன், சூரா லுக்மான இடத்துல எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? உள்ள பிறந்து 3+ 4+ வரக்கட்டே APPLE எப்பலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். OAARANG ஒரேஞ்சு கொண்டு போய் சேர்த்துடுவோம். பிழை அல்ல. இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம், அது இதுன்னு எல்லாம் சேர்த்துடுறோம். ஆனால் ஒரு வாப்பா எப்படி வாப்பான்ற அந்த அருளுக்குரியவராக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வாப்பா அல்லாஹ் கொண்டு வந்து அந்த வாப்பாவுக்கு பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை அவர் எப்படி உலகத்துல வளர்த்து ஜீனத் என்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு என்பதற்கு தான் அல்லாஹ் சூரா லுக்மான் எங்களுக்கு படித்து தர வச்சிருக்கிறார். இடத்துல எத்தனை பிள்ளைகளுக்கு அது தெரியும், எத்தனை வாப்பமாருக்கு தெரியும். சில பிள்ளைகளுக்கு சூரத்து லுக்மான் அப்படி ஒரு சூரா இருக்கிறன்றதே தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறான். அது குர்ஆன்ல எத்தனாவது அத்தியாயம், அதுல எத்தனை ஆயத்துக்கள் இருக்கும். அல்பபெட்டிக்ல ABCD சொல்லிட்டு வந்தால் XYZ வரங்காட்டியும் எல்லாம் அழகா சொல்லும் என்ன புள்ள. ஆனால் சூரத்து லுக்மான் குர்ஆன்ல வார விடயங்கள், இதர கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படல. அப்ப ஒரு புள்ள நல்ல புள்ளையா வரணுமாக இருந்தால் ஒரு ஹசரத்துல கொண்டு போய் விட்டு இப்ப சேஞ்ச் பண்றது கஷ்டம். அல்லது ஒரு மூத்த ஒரு மனுஷர்ல கொண்டு போய் என்ற பிள்ளைய சேர்த்து திருத்தித்தாங்கன்னு சொல்றது கஷ்டம். என்றால் உம்மாவும் வாப்பாவும் தான் ஒரு பிள்ளைக்கான முதன்மை டீச்சர். அவங்க தான் பெஸ்ட் டீச்சர். அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல், முஅல்லிம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ்மார் எல்லாரும். ஒரு வாப்பா நான் வாப்பா வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு வாப்பா எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்றானே அதை படிக்கணும். முதலாவது எல்லாருக்கும் கல்யாணம் முடிக்க ஆசை. கல்யாணம் முடிக்க ஆசை ஓகே, அது இயற்கை ஆசை தானே எல்லாருக்கும். கல்யாணம் முடிக்க முன்னுக்கு முடிக்க போறவர் யோசிக்கணும், இந்த கல்யாணம் முடிக்கிறது எதற்கு? அப்படி எனக்கு ஒரு துணை, ஒரு மனைவி கிடைக்கின்ற நேரம் அந்த மனைவியின் ஊடாக அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்தா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும். அதுதான் மனைவியை தேடுற லட்சணம். இன்னைக்கு நான் அப்படி தேடல, தோல் பார்த்து, சல்லி பார்த்து, தீனார் திர்கம் பார்த்து தேடினோம். அதோட விளைவுகளை சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம். அது பார்க்க கூடாதுன்னு மார்க்க சொல்லவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அங்க மார்க்கத்தை ஹைலைட் பண்ணி சொல்றான். நான் கல்யாண வாழ்க்கைக்கு நுழைய முன்னுக்கு எனக்கு வரப்போற மனைவி ஒரு நல்ல உம்மாவா இருப்பாவா, எனக்கு கிடைக்க போற குழந்தைக்கு ஒரு நல்ல டீச்சரா, நல்ல தாயா இருப்பாவான்னு எந்த ஒரு ஆம்பளையும் சமூகத்துல பார்த்த வீதம் குறவு. பார்த்த ஆட்கள் இருப்பாங்க, பார்த்த பெர்சன்டேஜ் குறவு. சகோதரங்களே, அதனாலதான்
அல்லாஹு தாலா அல் குர்ஆன்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் சீராலையும் மிக அழகான ஒரு வாப்பா ஸ்தானத்தை அடைஞ்ச ஒரு ஆள் எப்படி இருக்கணும்ன்ற வழிகாட்டுறத சொல்லி தந்தீரான். இப்ப சூரா லுக்மான்ல அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு கொடுக்கிற முதலாவது வழிகாட்டல், இதை நீங்க நான் கொடுத்திருக்கிறோமா? இதை நீங்க ஒரு பயானா 1000 பயான் கேட்டதுல இது ஒரு 1001வது பயானாக எடுக்காம நாங்க ஒரு பிராக்டிக்கலான ஒரு உலகத்துக்கு வரணும். அல்லாஹு தாலா வெறும் கேட்கிற விடயங்களை மட்டும் நேசிக்கிறவன் அல்ல, கேட்ட விடயங்களை செய்கின்றவர்களைத்தான் நேசிக்கிறான். வாப்பாவாக இருப்பவர் தண்ட பிள்ளைக்கு முதலாவது கொடுக்க வேண்டிய வழிகாட்டல் என்ன தெரியுமா? அந்த குழந்தைய உருவாக்கி உலகத்தில் அவரோட கையில கொடுத்த பிரபஞ்ச ரப்ப அவர் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்த சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல்ல பிறந்த உடனே வாப்ப ஓடி போயிட்டு புள்ளைய கையில் எடுத்து வலது காதுல பாங்கும் இடது காதுல எக்காமத்துன்னு சொன்னதுதான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாங்குண்டா என்னன்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை, இக்காமத்துல விளக்கம் சொல்லி கொடுக்கவும் இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன் எங்க சமூகத்துல நிறைய பேர் சொல்லி கொடுத்த இஸ்லாமிய. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் தெரியாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைச்ச குழந்தைகளை எப்படி வளர்க்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது சொல்றாரு வைஸ்கால லுக்மானு லிஇப்னிஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு வாப்பா, நான் உங்களுக்கு முன்னால் ஒரு வாப்பா, ஷேக் அது அங்கால வைங்க, மௌலவி ஹசரத்துல அங்கால வைங்க, நான் ஒரு வாப்பா, வாப்பாவாக இருக்கிற எனக்கு லுக்மான் என்ற ஒரு மொடல் தந்தையை வச்சு சொல்லி தரேன். எப்படி சொல்றான்? வைத்கால லுக்மானு லிஇப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ். முதலாவது போதனை, ஒரு மனிதன் ஷிர்க் செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் மறுமை நாளில் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்க்க மன்னிக்க மாட்டான்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது வாப்பா தண்ட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அன்பு மகனே, உன்னை படைச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எனக்கிட்ட சேர்த்த அந்த அல்லாவுக்கு நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் இணை கற்பித்து விடாதே, ஷிர்க் செய்யாதே. ஏனென்றால் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இந்த இணை வைப்பிருக்கிறதே அது மோசமான இருட்டு. இந்த ஷிர்கான செயல்கள் பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டுக்குள் என்ற பிள்ளையாக நீ பைத்து வாழ்ந்துடக்கூடாது. அதுக்குள்ள நுழைஞ்சால் உனக்கு நல்லது கெட்டது விளங்காது, நீதி நேர்மை நியாயம் உண்மை தெரியாது. எனவே வானங்கள் பிரபஞ்சங்களை படைத்த அல்லாஹு தாலாவுக்கு அன்பு மகனே நீ இணை வைக்காதே என்று சொல்லிக் கொடுத்தது 20 வயசுல அல்ல, 5-6 வயசுல சொல்லி கொடுத்தான். ஒரு வாப்பா புள்ள 1 வயசுல இருந்து 7 வயசு வரங்காட்டியும் ஒரு வாப்பா எப்படி இருக்கணும் தெரியுமா? 1ல இருந்து 7 வரங்காட்டியும் ஒரு பிள்ளைக்கு ஒரு வாப்பா பிராக்டிக்கல் டீச்சராக இருக்கணும். பிள்ளையோட ஒரு பிள்ளையாக வாப்பா இருக்கணும். அந்த பிள்ளையோட பிள்ளையாக வாப்பாவும் ஒரு பிள்ளையாக இருக்கணும். 7 வருஷத்துக்கு 1ல இருந்து 7 வருஷத்துக்கு பிறந்த நேரமும் வாப்பா பக்கத்தில் இல்ல, 7 வயசாயும் வாப்பா இல்லை. அப்ப ஒரு கண் குளிர்ச்சி ஜீனத்தான குழந்தை எதிர்பார்க்கிற கஷ்டம், சிரமம். 1ல இருந்து 7 வயது வரங்காட்டியும் இதை யாரும் செஞ்சிக்கிறாங்களா? செஞ்சிருந்தவங்களோட லைஃப் குடும்ப வாழ்க்கை சக்சஸ். நான் பொய் பேசல, மார்க்கத்துல பொய் பேசவும் மேலா, அது பாவம். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கிற வழிகாட்டல்கள் எவ்வளவு ஒரு பிள்ளைய ஒரு குடும்பத்தை மாத்துது. அவருக்கு கிட்டத்தட்ட 7-8 பிள்ளைகள் இருந்துச்சு. எல்லா பிள்ளையும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் சொர்க்கவாதி. வாப்பாட கையில தான் பிள்ளையோட சொர்க்கம் இருக்கு.
ஒரு உம்மட கையில தான் பிள்ளைட சொர்க்கமும் நரகமும் இருக்கு. இதை மிஸ் பண்ணின ஒரு வாப்பா பிள்ளைக்கு இந்த விஷயங்களை கொடுக்க தவறினா அது ஒரு பாவம் தானே. அப்ப மறுமையில புள்ள அதை பத்தி அல்லாஹ் கிட்ட சொல்லும், என் வாப்பா எனக்கு இதை சொல்லி தரல, சொல்லி கொடுக்கல தானே, பெத்து போட்டது மட்டும் தானே வேலை. இப்ப சும்மா நாங்க கேட்கிறோம், எங்கட புள்ள நான் வளர்க்கிறேன்னா வளருதா? எங்கட பிள்ளையில நாங்க வளர்க்கிறோமா, அது வளருதா? மனசுக்கு நோவுத தெரியா நான் பேசுறது. என்ன புள்ள வளருதா வளர்க்கிறோமா, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வித்தியாசம் உண்டு தானே. வளருது, வளர்க்கிறோம். ஒரு மரத்தை நட்டினா அதுக்கு ஒரு வேலி அடைச்சி அதுக்கு பசலைகள் அழகா தூவி எந்த தூர இடைவெளியில அந்த பசலையை போடணும் எல்லாம் படிச்சு கேட்டுட்டு வந்து அந்த மரத்தை வளர்த்து அதுக்கு வேலி அடைச்சி ஆடு மாடுகள் வேணையவைகள் சாப்பிடாம இருப்பதற்காக நாங்க மிக கவனமாக நீரூற்றி அதை வளர்க்கிறோம். வளர்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு சொல்ற வளர்க்கிற, சும்மா உண்ட போட்டு அது வளரும், அது சும்மா வளர்ந்துட்டு போகும், அதுக்கு பூக்கவும் மாட்டாது காக்கவும் மாட்டாது, எந்த பிரயோசனமும் இருக்காது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க என்றால் தண்ட பிள்ளைகள் விடயத்தில் அவங்க பிள்ளைகளை வளர்க்கிற இல்ல, அதை உட்டிறான். அதோட விளைவு நாங்க சமூகத்துல பாக்குறோம், அந்த விளைவுகளை நாங்க சமூகத்துல பாக்குறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 1 to 7 வயதுள்ள அந்த பீரியட் ஆக முக்கியமான பருவம். தண்ட பிள்ளையோடு பிள்ளையாக இருந்து ஒரு பிராக்டிக்கல் நடைமுறை ஒரு டீச்சிங் ஒன்று செய்யறார். பிள்ளையோடு இருந்து வாப்பா சில விட, ஏனால் அந்த நேரம் அந்த பிள்ளையோட பார்வை பதிவு அதிகம். ஒரு வயசாவினால் அந்த புள்ள ஒரே நேரத்துல 70 விடயங்கள் அவதானிச்சு கொள்ளும். ஒரு வயசுக்கு வந்துட்டால் அந்த புள்ள ஒரே நேரத்தில் 70 விடயங்கள் அவதானிக்கின்றால் அந்த பிள்ளையோட மனசுல இருக்கிறது வெறும் தூய்மையான நிலைதான், கள்ளக்கபடம் இல்லை, எல்லாம் பதியும். நீங்க சில பிள்ளைகளை வீட்டுல பாருங்க, ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று போட்டுக்கொள்ளும், ஒரு சின்ன பொம்மை ஒன்று வச்சுக்கொள்ளும், அங்கால வைத்து தொட்டில் ஒன்று செஞ்சு கொள்ளும். இதெல்லாம் உள்ள எங்கேந்து படிச்சேன்றால் பிராக்டிக்கல் டீச்சிங். தண்ட உம்மா அப்படி செய்யறத புள்ள அப்படியே பார்த்து அதை அப்படியே செய்து, வாப்ப செய்யறத அப்படியே பார்த்து புள்ள அப்படியே செய்து. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பழமொழி எல்லாம் படிச்சு சொல்லுவோம். மூத்தவங்க கிட்ட சொல்லுவோம், 5 வளையாதது 50 வளையுமா. நாங்க இந்த வயசுல தவற விட்டோம். இந்த டீச்சிங், இந்த கற்றல் நிலைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறிட்டோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறார். முதலாவது அந்த குழந்தைய கொண்டு வந்த ரப்ப பத்தி ஒரு தெளிவ பிக்சரை கொடுக்குற. அந்த அல்லாஹ்வைத்தான் உன் உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். அந்த ரப்புக்கு எந்த இணை வைப்புகளையும் நீ செய்யக்கூடாது. எனவே நான் எந்த பிள்ளைக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு அந்த அல்லாஹ்வை எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறோம். இந்த கண்ணு, காது, உறுப்பு, அவயங்கள் எல்லாம் அழகாக படைச்சி உங்களை இவ்வளோ பசுந்த எங்களை தந்திக்கிறது யாரு? இந்த அன்பு மகளே, மகனே, யாபுனை, அந்த ரப்பு அல்லாஹ். அந்த உணர்வை அந்த சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தாத்தான் நாங்க எதிர்பார்க்கிற சமூக மாற்றம் அடுத்த ஜெனரேஷனால வரும். பாலஸ்தீனத்தை பத்தி சொல்றோம் தானே, அங்க உம்மா மடியில வச்சுட்டு பால் மட்டும் கொடுக்குறல்லே, ஈமானையும் சேர்த்து தான் கொடுக்குறேன். அதனாலதான் கிரேட் 6 படிக்கிற புள்ள ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல விளக்கத்தை செய்த அஜபல் லிஅம்ரில் முஃமின். அந்த புள்ள செய்யற ஹதீஸ் விளக்கத்தை கேட்கிற நேரம் எங்கட ரோமங்கள் எல்லாம் சிரித்து நிக்குது. அவ்வளோ ஹாஷா, அழகா, உணர்வு பூர்வமா ஒரு 6 படிக்கிற ஒரு புள்ளோட ஹதீஸ் விளக்கம். அதான் தாய் தந்தை கொடுத்த அந்த ஈமானோடு, அந்த தாய்ப்பானோடு கொடுத்த ஈமானிய வளர்ப்பது. அதை நாங்க கொடுக்கணுமே. இவ்வளவு அழகான ஸ்ரீலங்கால, எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த ஸ்ரீலங்கால எனக்கு கிடைச்ச எந்த புள்ள அடே பெற்றார் என்ற பெற்றுக்கொண்டேனே ஒண்டையல்ல பலது மகள் மகன் எல்லாம் இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இந்த பிள்ளைகளோட உள்ளங்கள்ல அல்லாஹ்வை பதிய வைக்கணும். இல்லாட்டி அந்த புள்ள தவறிவிடும்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லி கொடுத்துட்டு அவருடைய அடுத்த வரலாற்றுல சொல்றார். இது குர்ஆன்ல வரல, அவரோட வரலாற்றுல வருது. மகனே, நீ ஏதாவது ஒரு தவறு செய்ய நினைச்சா, நீ ஏதாவது ஒரு தவறு ஒன்று செய்ய நினைச்சா, உன்னை படைத்த ரப்பு பார்க்காத ஒரு இடத்துல போய் செய். அல்லாஹ் சொல்லி கொடுக்குற ஸ்டைல். நீங்க ஒரு தவறு ஒன்று செய்ய போறீங்க, ஒரு பொய் பேச போறீங்க மகனே, அல்லது ஏதாவது ஒரு பாவம் ஒன்று செய்ய போறீங்க என்றால், என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, அந்த தவறை உங்களோட ரப்பு, உங்களை படைச்சவன் பார்க்காத ஒரு இடத்துல போய் செய்யுங்கோ என்றால், அல்லாஹு தாலா உலகத்துல பார்க்காத இடம் இல்லை. அவன பார்வையிலிருந்து யாரும் விலகல சொல்லி கொடுக்கிறார். இது ஒரு தனித்தலைப்புல இந்த ஒண்ட பேசும், நேரம் போத. அப்ப நான், என் மனைவி, எனக்கு கிடைச்ச அந்த அமானிதமான ஜீனத்தான கண் குளிர்ச்சியான அந்த பாக்கியமான குழந்தைக்கு அதை தந்த அல்லாஹ் அந்த பிள்ளை காட்டி கொடுத்தேனா? அப்படி காட்டி கொடுத்திருந்தா உங்களோட எங்கட புள்ள ஸ்கூல்லையும் போய் பேசாது, வீட்லையும் உம்மா அப்பா ஏமாத்தாது, நண்பர்களுக்கும் துரோகம் செய்யாது, கெட்ட நண்பர்களையும் தன் வாழ்க்கைக்கு சாய்ஸ் பண்ணாது, எந்த பாதிப்புகள்லையும் என் புள்ள ஈடுபடாது. ஏன்? அந்த 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 பசலைய போட்டாச்சு. அந்த அந்த ரப்ப, அந்த அவனை பத்திய உணர்வு என்ற பிள்ளையோட உள்ளத்துல போட்டாச்சு. வாப்பான்ற ஒரு சாதாரண ஒரு ஆள் அல்ல, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், வாப்பா உம்மான்றவங்க யாரு. ரெண்டாவது சொல்லி கொடுக்கணும், இந்த வாப்பாவும் உம்மாவும் என்ற ஆக்கள் யாரு என்றால் பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் உடுப்பை என்ற கைகளாலேயே கழுவுவேன். என் உம்மாவப்பட்ட நான் கொடுக்கிறது குறவு. எனக்கு சுகையினங்கள் வந்தா என் உம்மாவும் வந்து எனக்கிட்ட இருந்து பலவந்தப்படுத்தி எடுத்துட்டு போக நான் அதையும் கொடுக்க விரும்ப மாட்டேன். நானே என் உடுப்புகளை துவைச்சு கொள்வேன். என் உம்மா எனக்கு உடுப்பு கழுவித்தார பிள்ளை அல்ல, ஆனா அதை நானே செஞ்சு கொள்வேன். ஒரு நாள் நான் உடுப்பு கழுவி அதை கொண்டு போய் கொடியில காய போடுறதுக்காக நான் மேல ஏறுற நேரம் அங்க என் உம்மாவும் வாப்பாவும் கிட்ட கிட்ட இருந்து பேசி கொண்டிருந்தான். கொடிக்கு முன்னால அந்த தாயும் தந்தையும் அந்த இடத்தில் பேசிட்டு எலும்பி செல்லங்காட்டி நான் ஓரமாகி நின்றேன். உடுப்ப காய போடல. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்ட நேரம் அவர் சொல்றாரு, என் உம்மாவும் வாப்பாவும் முன்னால இருக்கிற நேரம் இந்த உடுப்ப நான் இப்படி உதறது தானே, உதறி போடுறது, அப்படி போடுறது உம்மக்கும் வாப்பாக்கும் டிஸ்டர்ப கொடுக்குமோ? அவங்க சுதந்திரமா பேசி கொண்டிருக்கிறாங்க, அது என்னால பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஓரமாகி நின்றேன். அவங்க போங்காட்டி போன பொருள் நான் ஆடையை உதறி காயப்போட்டேன்னு சொல்றேன். அவரைத்தான் இன்றைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி எங்களை எல்லாராலையும் பேச எளிமைக்குது. இந்த வாப்பா யாரு உம்மா யாருன்றத அந்த பிள்ளைக்கு அந்த வாப்பாவும் உம்மாவும் சொல்லி கொடுத்தீரான். இன்னைக்கு வாப்பா வந்தா உம்மா வந்தா புள்ள கொடுக்கிற கௌரவம் என்ன, புள்ள கொடுக்கிற மரியாதை என்ன, வாப்பா உம்மாவை இந்த புள்ள பார்க்கிற விதம் என்ன? இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஊடுகளை பார்க்கிறோம். உம்மாக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை. வாப்பாவோட எதிர்த்து மகன் பேச போறார், உம்மாவோட எதிர்த்து மகள் பேசுறா. என்னமாலும் சொன்னா வீட்டை அடைச்சிட்டு போயிட்டு முகக்குப்புறா படுத்துக் கொள்றா, கதவை லாக் பண்ணி கொள்றா, சூசைட் பண்ணி கொள்ள பாக்குறா. ஒரு புள்ள வாப்பா உம்மா எப்படி பாக்குது? ஆனா மீலாத்தினங்கள் வந்தா புள்ள மேடையில பேசுது, தாயின் பாதத்துக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனா அந்த பிள்ளைக்கு தண்ட தாயை பார்க்க தெரியாது. தண்ட வாயால தண்ட உம்மாவின் பாதத்துக்கு கீழ் தான் சொர்க்கம் என்று நபி அவங்க சொன்ன ஹதீஸ பேசின மேடையில பேசின புள்ள அந்த உம்மாவை பார்க்கிற விதம் எப்படி? அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் சொர்க்கம் போக ஆசை.
அப்ப உம்மட காலு கீழே தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல வாசல் என்ன? வாப்பா. நான் போற சொர்க்கம், எனது சொர்க்கம் என் உம்மடையும் வாப்படையும் கையில தான் இருக்குது. எனது சொர்க்கம் எனது தாயின் தந்தையின் கைகளில் இருக்கிறது. அதாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட பிள்ளைகளுக்கு தேடின மருமகன்மார பாருங்க, எல்லாம் பெஸ்ட் வாப்பமார். நபி அவங்க தேடின மனைவிய பாருங்க. இப்படி நாங்க பார்க்கிற நேரம் ஒரு மிக அழகான ஒரு குழந்தை வளர்ப்ப அந்த சமூகத்துல எங்கட நபியை பின்பற்றின சஹாபாக்கள் செஞ்சுக்கிறாங்க. அதால அவங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு சூழல் நாங்க பார்க்கணும். அல்லாஹ்வை சொல்லி கொடுக்கிறது. ரெண்டாவது, வாப்பா உம்மா யாரு? சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கிறார். வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வளர்க்கிறார். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிஸாலுஹு ஃபி ஆமைன். உம்மா வவஸ்ஸைனல் இன்சான், முஸ்லிம் மூமின் அல்ல, மனிதர்களுக்கு நாங்கள் வசியத் கட்டளை சொன்னோம், ஓடராக சொன்னோம். யார் விடயத்தில்? அவருடைய பெற்றார்கள் விடயத்தில், வாப்பா உம்மா விடயத்தில் என்று சொல்லிட்டு உம்மாவை சொல்ற. இப்பல்ல உம்மா எப்படியானவன்னு சொன்னா, எந்த உம்மா உங்களோட உம்மா. அந்த உம்மா எங்க? அந்த உம்மாவை நான் எப்படி பார்க்கிறேன்? அந்த தாயை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவ கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டுத்தான் உன்னை சுமந்தா. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு மனிதர் தன்னை இயலாத உம்மாவை தோல்ல தூக்கி வச்சு கொண்டு கௌபாவை தவாப் செஞ்சு கொண்டிருந்தார். உம்மா கேளா, உம்மாவை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு கௌபாவை தவாப் வந்து செஞ்சு முடிக்கிற நேரம் ரசூல் அந்த இடத்துல வந்து நின்றா. யார் ரசூலுல்லாஹ்? அந்த மனிதர் சொல்றார், நான் என் தாய்க்கு நன்றி கடனாக இயலாத அந்த தாயை என் தோளில் சுமந்து அவையும் சேர்த்து நான் தவாப் செய்தேன். இது என் தாய்க்கு நான் செய்த நன்றி கடனாகுமா என்று கேட்டார். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், தோழரே, இங்க தோல்ல தூக்கிட்டு வந்து பெண் முன்னால் இறக்கி வச்சுங்க. இந்த தாய் நீங்க செஞ்ச அந்த பணிக்கு நன்றி கடன் ஆகுமான்னு கேட்டீங்களே, உங்களை இந்த உம்மா சுமந்து வயிற்றுல வச்சு கொண்டிருக்கிற நேரம் நீங்க உதஞ்சிங்க ஒரு உதை. அந்த உதைக்கு இந்த தவாப் ஈடாகாது. அவ்வளவு பெருமதியான உம்மா. இன்னைக்கு உம்மாக்கு சி ஏலா சல்லிதாங்க, பகா, ஊட்டுள்ளுக்கே பகா, லஞ்சம். கடை போயிட்டு வாப்பா, விசிட்டர்ஸ் வந்துக்கிறாங்க, 2 கிலோ அரிசி வேணும், சீனி 3 கிலோ வேணும், வாங்கிட்டு வாங்கப்பா. ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வாங்களேன். ஏலா போன்ல கேம் விளையாடி கொண்டிருப்பார், இல்ல டிவி பார்த்து கொண்டிருப்பார். ஏலா லேட் ஆகி போறேன், வேற யாருக்காலும் சொல்லுங்க. உம்மா கெஞ்சி கெதறி உள்ளே ஒரு மாதிரி தட்டி எடுக்கிற நேரம், அப்ப எனக்கு 20 ரூபா தரும், 50 ரூபா தரும், அப்பதான் போவேன். பிள்ளைகளுக்கு தெரியாது தன் தாய்க்கு எப்படி பணிவிட செய்யணும் உண்டு. வாப்பா உம்மா சொல்லி கொடுக்காத விளைவு தானே அது. உம்மோட பெருமதி, வாப்போட பெருமதியை சொல்லி கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு? அது சொல்லி கொடுக்கணுமா? இருந்தால் வாப்பாவும் உம்மாவும் அல்லாஹ் எதிர்பார்க்கிற தாய் தந்தை ஸ்தானத்துக்கு வந்து ஆகணும். அப்பதான் நாங்க எதிர்பார்க்கிற ஜீனத் என்ற பிள்ளைகள் விஷயத்துல கிடைச்சு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. துஆ கேக்குறோம். அந்த அந்த ட்ரெக்குழு பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்த்து பாருங்க. ஒரு இனம் புரியாத ஒரு சுகம் அங்க இருக்கும். அதை நபிமார்கள் உணர்ந்தாங்க, சஹாபாக்கள் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் உணர்ந்தாங்க. எனவே பெற்றார்கள் யார் என்பதை
சொல்லி கொடுக்குமாறு அல்ல சொல்றேன். இந்த உம்மா வாப்பான்ற ஆக்கள் சாதாரண ஆக்கள் அல்ல, உங்களை சுமைக்கு மேல் சுமையாக இருந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தீரான். இரவெல்லாம் தூக்கம் முடிச்சு உயிரை பணைய வைத்து சுமந்தெடுத்தவர்கள். 2 ஆண்டுகள் இரத்தத்தை பாலாக தந்து வளர்த்திருக்கிறார்கள். ஆமே, பாலூட்டி வளர்த்துகிறார். அந்த தாயுடைய தந்தையுடைய பெருமதி சொல்லணும். ஒரு மகள்ட சொர்க்கமும் நரகமும் உம்மாப்பட்டதான். ஒரு புள்ள பெருட உம்மாட வாப்பட திருப்திலதான் அந்த புள்ளட சொர்க்கமும் நரகமும் இருக்கு. ரசூல் என்ன சொன்னாங்க? ரஹிமான் புன் ரஹிமான் புன் சும்மா ரஹிமான், நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமா போகட்டும். ஒரு ஈ எறும்புக்கு கூட நபி அவங்க இப்படி வார்த்தைகளால சபிச்சதில்லை. அவங்க அகிலங்களுக்கு அருட்கொடையா வந்தவங்க. அந்த நபி ஒரு இடத்துல கடுமையாக சபிக்கிறாங்க. நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமா போகட்டும். யார சொல்ல இவ்வளவு கடுமையா சபித்து கொண்டிருக்கிறீங்க? நபி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, வாப்பா உம்மா 2 பேர் இருக்கிற நேரம், அல்லது 2 பேர்ல ஒருவர் இயலாத நிலையில் இருக்கிற நேரம், அவங்களை பார்க்காம இருக்கிறாங்களே பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நாசமா பைத்து. உம்மா வாப்பா இருக்கிறத பார்க்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. அப்படியான பிள்ளைகள் நாசமாய் போய்விட்டாங்க. இடத்துல முடிக்கல, அவங்க சொர்க்கம் நுழையவே மாட்டாங்க. சொர்க்கம் நுழையவே மாட்டாங்க. எனவே பெற்றார்கள் யார் என்பதையும், பெற்றார்களுக்கு நன்மைகள் செய்வதில் இருக்கின்ற பாக்கியங்கள் என்ன என்பதையும் நான் சொல்லிக் கொடுக்கணும். என் மகளுக்கு நான் இந்த தோப்பு 5 மணி தாங்க மகள் என்று சொன்னா நேரம் அப்படியே நிற்கும். இதுக்கு நன்மை இருக்குது, செய்யும் செய்யும். இதுக்கு அல்லாஹ்விடம் நன்மை இருக்கிறது என்றால், நன்மையை தரக்கூடிய அல்லாஹ்வ புள்ள தெரிஞ்சிருந்தா தான் அந்த வேலை அந்த புள்ள செய்யும். அத வாப்பா கடமை சொல்லி கொடுக்கணும். சும்மா ஹசரத்துக்கு ஏசி வேலை இல்லை, ஸ்கூல்ல டீச்சருக்கு ஏசி வேலை இல்லை. வாப்பாதான் செஞ்சு எடுக்கணும், அதை உம்மாதான் செஞ்சு எடுக்கணும். அதை அதுதான் எங்களோட முதலாவது ஸ்கூல், எங்களோட வீடு. அதுல இருந்து வெளியாகிறது, உற்பத்தி ஆகிறது இந்த சமூகத்தை அழகுபடுத்த போற, ஊருக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. இது 2வது விஷயம். 3வது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், யா புனை அக்கிமிஸ் ஸலா, என் அன்பு மகனே தொழுகையை மிஸ் பண்ணிடாதே, தொழுகைய தவற விட்டுறாதே. கால்கையை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, இன்றைக்கு ஐடி படிச்சு, எத்தனையோ டெக்னாலஜி படிச்சு இன்னைக்கு நல்ல ஜொப்ல இருக்கிற புள்ள தொழுவுதா? இல்ல. தொழுகை முறையை செய்தா? இல்ல. கோச்சு கொள்ளவானம். நான் 2வது சப்ளை இருக்கிறேன். 1வது சப்ளை இந்த ஆக்களோட கடைசி அத்தியாயத்திருப்பு என கண்ணுக்கு பட்ட எல்லாருமே பில. அத்தியாயத்தில் 2 இருப்பீங்க, தவறுக் இஃப்திராஷ். கடைசி அத்தியாயத்திருப்பு இருக்கிறதே பில. அப்ப நானும் தொழுவ பழகில்ல, புள்ள எப்படி தொலை பழக்கிறேன்? நானும் தொலை பழகில்ல, பிள்ளையும் தொலை பழக்கில்ல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க. மூத்த மனுஷர் ஒருத்தர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயசுக்கு முன்னாடி வரலாறு குறிச்சு சொல்லு. அவர் உலுவ பிழையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனுஷர் உதுவ பிழையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். உளு இல்லாட்டி தொழுகை இல்லை, தொழுகை இல்லாட்டி உளு இல்லை. தொழுகையிட சாவி உது, சொர்க்கத்தின் சாவிக்கிறது தொழுகையில. அப்ப இந்த உது பிழையாக ஒரு மூத்த மனுஷர் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் ஹசன் ஹுசைன் 2 பேர் வராங்க. யார்கிட்ட பிள்ளைன்னு நீ யோசிங்க. வாப்ப எப்படி, உம்மா எப்படி? ரசூலுல்லாஹ் வளர்த்த அழகான மருமகன், அழகான ஒரு மகள், அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். அதே அந்த மூத்த மனுஷர் உது எடுக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லல. நம்ம தொழுகை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு இந்த மனுஷர் வார நேரம் பார்த்து நானும் நீங்களும் வருவோம்.
நீங்க பிழையா உழுவிடுங்க, அவர் இருக்கிற நேரம் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதை அவர் பார்க்க கூடும். பார்த்தா அந்த பெரிய மனுஷர் தண்ட உழுவுழைக்கிற பிழையை திருத்தி கொள்வார் தானே. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைன்னு சொல்லி அங்கிள் உங்களோட உழுவெடுக்கிறது நீங்க பிள்ளைன்னு சொன்னா அவர் மறைச்சு பார்த்துருவார். மறைச்சு பார்க்க பிள்ளை என்ன பிள்ளை தானே நீ, அதுதானே தௌபா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வர சைக்காலஜி சிஸ்டத்தை பாருங்க. வாப்பா வளர்த்த விதம், உம்மா கற்றுக் கொடுத்த விதம், ஒரு மூத்த மனுஷர் தவறு இழைத்தால் திருத்துவதற்கு வழிகாட்டல் கொடுத்த பிள்ளையோட ஒழுக்கம். இபாதத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அந்த இபாதத்தை செஞ்சு சொர்க்கம் போறதுக்கான அந்த பேட்டர்னை சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் தொழுகிறோம், சுஜூதுல எத்தனை உறுப்பு படணும் யோசிப்போம். அத்தைஹியாத்துல பொருள் என்ன யோசிப்போம். ஃபாத்திஹா சூராட நிலை என்ன யோசிப்போம். இப்படியே வாழ்ந்துட்டு மௌத்தா போனா இப்படி ஒரு சமூகத்தை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் தானே. எல்லாம் விளங்கி செய்யணும் தானே. நாங்க தொழுகிற இந்த இபாதத், யபுனைய என் அன்பு மகனே அக்கிமி ஸலா, தொழுகையை தவற விட்டுறாரு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனிதர் வார நேரம் பார்த்து ஒருத்தர் பிள்ளைய உழுவெடுக்கிற ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார். அவர் அதை அப்படியே பார்க்கிறார். அடே நான் இவ்வளவு காலம் பிள்ளைய இல்லையா உழுவெடுத்திருக்கிறேன். அண்டையில இருந்து அவர் தன்னை திருத்தி கொண்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்கிற நேரம் அவர் முறையாக உழுவெடுக்கிறார், முறையாக தொலைப்பழகிறார். இது ஒரு புள்ள ரெண்டு புள்ள சொல்லி கொடுங்க. அப்படியா மூத்த மனுஷரை எங்களோட பிள்ளைகள் எப்படி பாக்குது, எப்படி சொல்லி கொடுக்குது. இப்படியான நிலைகள் இருந்து எங்களை நாங்க பிள்ளைகளை மாத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இந்த காலத்துல தேவையா. நான் நவீன உதாரணங்கள் எல்லாம் பேசல. இந்த ஆன்மீக சைட் சரியான வீக்கா போய்த்திருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல நாங்க ஒரு நிறைய பின்னடைவை நோக்கி பேய்த்திட்டு இருக்கோம். எங்களோட பிள்ளைகள் தொழுகிறது தான், ஆனால் அந்த தொழுகையில் உள்ள பாரம் பெருமானம் தெரியாம என்ன பிள்ளைகள் தொழுகும். இங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி யபுனைய அக்கிமி ஸலா சொல்லி கொடுத்து சொல்றார், தொழுகிற நீ இன்னொரு வேலை செய்யணும். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மைகளை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடு, மக்கள் செய்யற பாவத்தை இருந்து மனிதரை தடு, நன்மையை ஏவி தீமையை தடு. இதெல்லாம் இந்த 7, 8, 10 வயசுல சொல்லி கொடுத்த உபதேசம். என்ன புள்ள நன்மையை ஏவுதா, என்ன புள்ள நன்மையை ஏவுதா, தீமையை தடுக்குதா? அப்படி ஒரு வாப்பா உம்மா ஒரு பிள்ளைய வளர்த்தின்னு அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அது எவ்வளவு பெரிய நிஅமத், அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. தொழுகையை நிலைநிறுத்தி வாருங்கள், நன்மைகளை ஏவுங்கள், தீமையை தடுங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு வாப்பா தண்ட கிடைக்கிற குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வழிகாட்டுறார். சொல்லிட்டு கடைசி அந்த வசனம் முடியுது, வஸ்பிர் அலாமா அசாபக், மகனே இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தொழுகிற மாதிரி அல்ல, கொஞ்சம் ரிஸ்கான வேலை. அது செய்ய போனால் உனக்கு நிறைய சேறு பூசுவாங்க, மடடிப்பாங்க, விமர்சனம் செய்வாங்க, குத்தி பேசுவாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. அந்த நேரம் நீ பொறுமை என்ற உயர்ந்த பண்பை கடைபிடிக்க தவறிவிடாதே. ஏனென்றால் விடயங்களில் எல்லாம் உசுறு பொறுமையாகிறது. விடயங்களில் எல்லாம் மிக பிரதானமானது பொறுமையா இருக்கிறது. மகனுக்கு பொறுமை பாடம் படிச்சு கொடுக்கிறார், தொழுகையை சொல்லி கொடுக்கிறார், நன்மையை தீமையை தடுக்கிறத சொல்லி கொடுக்கிறார். இந்த வசனத்திலும் அடுத்தது 4வது சொல்லி கொடுக்கிறார், ஒழுக்கம் நன்னடத்தை. இது ஆக முக்கியம் தான். ஒழுக்கம், பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அத வாப்பா சொல்லிக் கொடுக்கிறார், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களுக்கு முன்னால் மனிதர்களை கண்ணோட முகத்தை திருப்பிட்டு போகாது. இன்னைக்கு நாங்க அப்படித்தானே இயக்கம் ஒரு பெரிய திரையை போட்டு வச்சுக்கிறோம். போட்டு அவரை கண்டா சலாம் சொல்றல்ல, இவரை கண்டா சலாம் சொல்றல்ல, இவரை கண்டா கை கொடுக்கறல்ல, அவரை கண்டா கை கொடுக்கறல்ல, அவரை கண்டா பேசுறல்ல, இவரை கண்டா பேசுறல்ல. இப்படி இருக்கேலா வாப்பா மனுஷர்களோட நடந்து கொள்ள சொல்லி கொடுங்க. மகனே வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை கண்டா நீ உன்ன முகத்தை திருப்பிட்டு போகாதே, பேசு, சலாம் சொல்லு, கதை.
அப்படி முகத்தை திருப்பிட்டு போறது ஒழுக்கங்கட்ட செயல், பெருமத்தனமான செயல். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில நடந்தா திரிஞ்சா பெருமை பிடித்தவன் போன்று நடக்காதே. ஒழுக்கம் படிச்சு கொடுக்கிறார். படிப்பு வளர நான் வளர என் அறிவு வளர என் ஒழுக்கம், பண்பாடு, பணிவு உயரும். மகனுக்கு வாப்பா சொல்லிக் கொடுக்கிறார், நீ பூமியில் நடந்தால் பெருமைக்காரர்கள் நடப்பது போன்று நடந்து விடாது. ஏனென்றால் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக இந்த பெருமத்தனம் உள்ள ஆக்கள் ஈக்கிறாங்களே அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படி யார் ஈக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இந்த முகத்தை கண்டு பார்க்காம போற ஆக்கள், பேசாம போற ஆட்கள், பெருமையோட நடக்கிறது, பெருமையாக நடந்து கொள்றது, இப்படியான இந்த மனுஷர்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார், மகனே இத்தகைய குணமுள்ள ஆட்களை நான் உனக்கு மேல சொல்லித்தந்த அழகான ரப்பு அந்த அல்லாஹ் விரும்புவதே இல்லை. இத்தகைய குணம் கொண்டாக்கள் எல்லாம் நேசிப்பதே இல்லை. பெருமை அல்லாஹ்வுக்குரியது. அந்த உடுப்பை நான் உடுத்துக் கொள்ளப்படாது. எனவேதான் ஒழுக்கத்தையும் நன்னடத்தைகளையும் நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மூத்தவங்களோட பேசுறது, பெரியவங்களோட பேசுறது, டீச்சர்ஸோட பேசுறது, உலமாக்களோட பேசுறது, ரைட், வீட்டுக்கு சொந்தக்காராக்கள் வந்தால் அவங்களோட நடந்து கொள்றது, ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும், நல்ல பண்பாடுகளை படிச்சு கொடுக்கணும், நல்ல நடத்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். தாக முக்கியம். இதுகள் எல்லாம் நாங்க தவற விட்டோம். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நடத்தை, நல்ல நடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவர் மக்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து ஒரு சாக்கு கட்டில்ல அப்படியே சாஞ்சி தூங்குறாரு. என்றால் டயர்ட்ல கொஞ்சம் தூங்கி ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்காக மகன் வந்து கேட்கிறார், வாப்பா ஜக்காத்துடைய பொருட்கள் எல்லாம் வீட்டுல இருக்குதே, ஜக்காத்துடைய பொருட்கள் எல்லாம் வீட்டுல குவியலா நிக்குது, அதை நீங்க இன்னும் விநியோகம் செய்யலையா? இன்னும் வாப்பா கிட்ட மகன் கேட்கிறார். கொடுக்கணும், நான் மறக்கல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் சாஞ்சிட்டு அசர தொழுதுட்டு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறேன்னு சொன்னார். மன்னிச்சுக்கணும் வாப்பா, நீங்க அமீருல் மோமினின் ஹலீஃபா, அவங்களோட புள்ள, ஜக்காத் இந்த வீட்டுல வைக்க வேண்டிய சாமான் அல்ல, யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு பெய்த்துறணும். நீங்க அசருக்கு பிறகு அதை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அசரு வரைக்கும் உங்களோட உயிரை அல்லாஹ் வச்சிருப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குதுன்னு கேட்டார். புள்ள கேக்குது வாப்பட்ட, அசரு வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்க என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மகன் கேட்ட கேள்வியால வாப்பட தூக்கமே வைத்து எழுந்து நின்று முத்தமிட்டு சொன்னாரு, எனக்கு இப்படி ஒரு புள்ளைய தந்த உனக்கே எல்லா புகழும் சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு குழந்தைய தந்த உனக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு நல்லதுகளை சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்த புள்ள வாப்பசின் இடத்துல வீக் ஆகிற அழகா திருத்தி அந்த புள்ளைய புள்ள வாப்பாவை நெறிப்படுத்து, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். பள்ளிக்கு வாரது, நல்ல விஷயங்களுக்கு போறது, நல்ல நல்ல விஷயங்கள்ல பங்கு கொள்றது, அப்படி ஒரு வாப்பா பிள்ளைக்கு மாடல், புள்ள வாப்பாக்கு மாடல், முன்மாதிரி. அப்படியான ஒரு சூழலை நாங்க இந்த சூறாவினூடாக, இந்த அத்தியாயத்தினூடாக, இந்த வசனத்தினூடாக நாங்க விளங்கிக் கொள்ளலுமா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையிட இலக்க சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கை, பிள்ளையோட வாழ்க்கை என்ன, நீ ஏன் வந்தாய், உன் ஏன் அல்ல எனக்கு பிள்ளைய தந்தாய், நீ என்ன செய்யணும், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய், எங்க போகணும் என்ற அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை நாங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ ஒவ்வொரு எட்டு வச்சா அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் உன் நோக்கத்தை இலக்க நீ மறந்துடாதே. மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன் நோக்கம் நீ பூமியில நடக்கிற ஒவ்வொரு எட்டுலையும் உன் மறுமையிட சொர்க்கத்திட இடத்தை நீ மறந்துடப்படாதே.
அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நீ பூமியில நன்மையான நன்னடத்தை உள்ள ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா உன்னை நீ வளர்த்துக் கொள்ளணும் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது வாக்துல் மின் சௌத்திக், சத்தம் போட்டு பேசாது, கத்தி கொரவுட்டு விசில் அடிச்சு அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறா. இப்படி எல்லாம் பேசுறது ஒழுக்கத்துக்கு நேர் மாற்றமானது, அருவருக்கத்தக்கது. சொல்றான் நல்லா எப்படின்னால், இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர். கத்தி கொரவுட்டு பேசுறது உங்களுக்கும் சில நேரம் கத்தின்னு பேசினா பிடிக்காது. சில நேரம் மைக்கையும் வச்சுக்கொண்டு தோசை ஓவரா கத்துற நேரம் நாங்க வெளியே போய் சொல்லுவோம், மைக்கை வச்சுக்கொண்டு அப்படி கத்தினா, மைக்கில் நோமலா பேசினாலே கேட்கும் தானே. கத்தினொன்னு நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும். ரோட்ல, தெருக்கல்ல, மைதானங்கள்ல, அப்படி இருக்கிற பொதுவான இடங்கள்ல நாங்க கத்தி கொரவுட்டு பேசக்கூடாது சொல்லிக் கொடுப்பாங்க. பேச்சொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. சும்மா நான் கேட்கிற வாப்பமாரெல்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் வாப்பா வாய்க்கிற நாங்களும் சொல்லிக் கொடுத்தோமா என பிள்ளைகளுக்கு? என பிள்ளை இதெல்லாம் செய்தா ஒரு கேள்வி நாங்க கடைசியா எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த சத்தம் போட்டு பேச வேணாம், பேச்ச கொஞ்சம் கண்ணியமா அழகா பேசும். என்றால் பூமியில அருவருக்கத்தக்க ஒரு சவுண்ட் இருக்குமா இருந்தால் அது கழுதையிட சத்தம்னு சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த கொரவுட்டு கத்தி பெரட்டு ஆக்களிக்கிறாங்க தானே, அவங்க நினைச்சு கொள்ற அவர் கலசன்னு சொல்லு. கலச அல்ல, அது அருவருக்கத்தக்க ஒரு செயல். அந்த செயல் உலகத்தில் இருக்கிற சத்தங்கள்லயே மிக கெட்ட சத்தம் கழுதையிட சவுண்ட். எனவே மகனே, நீ எங்க இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் பேச்சில் ஒரு மிருதமான ஒரு நடுநிலைமையான போக்க கையாளு. பாருங்க, ஒழுக்கம், நல்ல நடத்தை, பேச்சு நாகரீகம் எல்லாம் சொல்லி வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டுக்கும் நீ உலகத்துக்கு வந்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்துடாதே சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு 2 உபதேசம் தான் வாழ்க்கையோட யதார்த்தம். இந்த உலக வாழ்க்கையோட யதார்த்தம். இன்னைக்கு நீ என் பிள்ளை, நீ இன்றைக்கு என் குழந்தை, என் மகன், நாளைக்கு நீ ஒரு தந்தை, அதுக்கு பின்னால் நான் மண்ணறையில், அதுக்கு பின்னால் நீ மண்ணறையில். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானதல்ல. இந்த இளமை பருவம், இந்த குழந்தை பருவம், இந்த முதுமை பருவம், இது எல்லாமே கொஞ்சம் 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 காலம். இந்த வாழ்க்கைன்றது என்ன? இந்த வாழ்க்கையில் இருக்கிற நிலையான இன்பம் என்ன, பொய்கள் என்ன என்பதை எல்லாம் வாப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தால் அந்த புள்ள மிக அழகாக வளரும். அந்த வளர்ச்சி பல மாற்றங்களை எங்கட சமூகத்துல அந்த குழந்தைகளால, பிள்ளைகளால நாங்க பார்க்க முடியும். இப்படியான உயர்ந்த விளக்கங்களை சூரா லுக்மானினூடாக அல்லாஹு தாலா தந்தை தாய் ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். எனவே சகோதரங்களே, இந்த அமர்வில் இருந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இந்த பின்னணியில் இந்த விடயங்களை கற்றுக் கொடுத்து ஆன்மீக ரீதியாக, லௌகீக ரீதியாக இந்த உலகத்துக்கு, சமூகத்துக்கு, வீட்டுக்கு பரக்கத்துள்ள கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பித்னாவில் இருந்து, சோதனையிலிருந்து விடுதலை பெற்று கண்குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அழகான குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களாக வாழ்ந்து அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற பாக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக மிஷ்காத்துல் மசாபிக் என்ற ஒரு கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு வாப்பா மௌத்தாயின பிறகு அவர் ஆத்மாட தரஜாக்கள் மண்ணறையில உயர்ந்து செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஆத்மா, ஒரு வாப்பா மௌத்தாயினால் அந்த மண்ணறைக்குள் இருக்கின்ற வாப்பாட தரஜாக்கள் உயர்ந்து உயர்ந்து நாளுக்கு நாள் நிற்குமாம். அவர் கேட்பாராம், யாரப், என்னுடைய தரஜாக்கள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து செல்கிறதே, இதற்கு என்ன காரணம்? அந்த அந்த மனிதர் கேட்கிற கேள்விக்கு அல்லாஹ் அசரீரியான ஒரு சத்தம் கொடுப்பான். அசரீரியான சத்தம் என்றால் காட்சி இல்லாமல் சவுண்ட் மட்டும் வரும். அந்த சத்தம் அந்த சவுண்ட் என்ன சொல்லும் என்றால், நீ
மண்ணுக்கு மேலால் சாலிகான குழந்தைகளை உருவாக்கி விட்டு வந்திருக்கிறாய். அந்த குழந்தைகள் பூமிக்கு மேலால் நல்லவைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதுல நன்மை உனக்கு வந்து கொண்டே இருக்குது. இன்னொரு ஆத்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரப், எனக்கு நாளுக்கு நாள் இந்த மண்ணுக்கு கீழால் இந்த ஆத்மா கஷ்டங்களை அனுபவிக்கிறது, நெருக்கடிகளை அனுபவிக்கிறது, வேதனையை அனுபவிக்கிறது. இது எதன் காரணமாக? இன்னொரு வாப்பா கேட்பார், இன்னொரு உம்மா கேட்கிற நேரம் அதற்கு பதில் சொல்லப்படும். எப்படின்னால், நீ பூமிக்கு மேலால மோசமான பிள்ளைகளை உருவாக்கிட்டு வந்திருக்கிறாய், அதுகள் செய்யற பாவம் உங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இது எங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. வாப்பா உம்மா என்ற அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த உயர்ந்த பதவியை பாதுகாக்கின்ற அந்த தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான வழிகாட்டல்களை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீரா வரலாற்றிலும் ஒரு வாப்பா உம்மாவும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் எப்படி அதை வழிகாட்டி வளர்த்து உலகத்திலும் ஆகிராவிலும் சக்சஸ் ஆன வெற்றிக்குரிய குடும்பமாக குழந்தைகளாக வாழலாம் என்ற வழிகாட்டல்களை அல்லாஹ் இங்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவே நாங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளியில் இருக்கக்கூடியவர்கள், எங்களோட உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகமூட்டி சூரா லுக்மான் சொல்லக்கூடிய இந்த 6 வழிகாட்டல்களையும் உள்ளத்தில் ஆழமாக எடுத்துக்கொண்டு எங்களோட பிள்ளைகளை வழிநடாத்தக்கூடிய நல்ல அறிவுள்ள பெற்றார்களாக, நல்ல மனைவிமார்களாக எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் வளர்ப்பதற்கும் அவளுக்கு இந்த வழிகாட்டலை கொடுப்பதற்கும் அதனூடாக நல்ல குழந்தைகளை, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதற்கான சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த குழந்தைகளை பாக்கியமிக்க, ஜீனத்தான, அழகலங்காரமிக்க, அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அழகான பிள்ளை செல்வங்களாக, அதனூடாக உயர்ந்த அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த தலைப்புகளினூடாக, இந்த விடயங்களினூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த மாற்றத்தையும் தந்தரு புரிவானாக. எங்கள் அனைவருடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் குழந்தைகள் விடயத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ துணையாக இருப்பாயாக. அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த பாக்கியமான நல்ல அறிவையும் நல்ல பண்பாடுகளையும் எங்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. அந்த வழிகாட்டலை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல தந்தைமார்களாக, நல்ல பெற்றோர்களாக இந்த இடத்திலிருந்து விடைபெற்று இந்த வழிகாட்டலை தொடர்ந்து செய்யக்கூடிய குடும்ப தலைவர்களாக வாழ்ந்து உன்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.